சூப்பரா. டாக்டர் டி அருண்குமார், சட்டமன்ற எம்எல்ஏ, திருவள்ளூர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர். இங்கே வந்து இந்த ஹாஸ்பிட்டல் விசிட் பண்ணுறதுக்காக வந்தோம். காலையில் எல்லாமே ஓரளவுக்கு பெட்டராக தான் இருக்குது. பட் நிறைய உபகரணங்கள்லாம் வாங்க வேண்டியது இருக்குது. அதெல்லாம் வாங்கி டீன் சாரோட டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன். எல்லாமே எல்லா பேஷண்ட்டும் இங்கே வர திருவள்ளூர் மாவட்டத்தில் இருக்க எல்லா நோயாளியும் இங்கேயே ட்ரீட் பண்ணுற மாதிரியான ஒரு இது இங்கேருந்து ரெஃபர் பண்ணக்கூடாது, எல்லாமே இங்கேயே ட்ரீட் பண்ணணும்னு சொல்லி வேண்டுகோள் வச்சுருக்கோம். அது வந்து சரி பண்ணி தரேன்னு சொல்லியிருந்தாரு. அது மட்டும் இல்லாமல் தளபதியுடைய ஆணைக்கிணங்க இந்த தொகுதியிலேருந்து மக்களோட மக்களாக இணைந்து செயல்படணும்னு சொல்லியிருக்கிறாரு. அதனால் மாதத்தில் ஒரு நாள் இந்த ஹாஸ்பிட்டலில் வந்து நான் ஒரு மருத்துவர், அதனால் மாதத்தில் ஒரு நாள் ஒரு 24 மணி நேரம் சேவை நான் பண்ணலான்னு இருக்கேன். அன்றைக்கி ஒரு நாள் எல்லா டாக்டரோடையும் கலந்துரையாடி 24 மணி நேரம், மாதத்தில் ஒரு நாள் 24 மணி நேரம் மக்களோடு மக்களாக இருந்து என்னெல்லாம் குறைகள் இருக்குது, என்னெல்லாம் ரெக்டிஃபை பண்ணணும் அப்படின்றத அறிந்து செயல்படலான்னு இருக்கும். இது வந்து ரொட்டீன் அட்மினிஸ்ட்ரேஷன், ரொட்டீன் டாக்டர் டியூட்டி, அதிலெல்லாம் தலையிட மாட்டோம். அது அப்பாற்பட்டு மக்களோட மக்களாக இருந்து என்ட்ரன்ஸ்லேருந்து கடைசியில் ட்ரீட்மெண்ட் ஆகி வார்டு போய் டிஸ்சார்ஜ் ஆகிறதுலாம் அந்த ப்ராசஸ் எப்படி இருக்குன்ட்டு கிட்ட இருந்து பார்த்து அது ஒரு இடத்துலையும் ரெக்டிஃபை பண்ணி இது பண்ணலான்னு ஒரு முடிவு பண்ணியிருக்கேன். புகார் அடிப்படையிலாம் கிடையாது. நான் வந்து மருத்துவ சேவை எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கறதுக்காக வந்தேன். ஒரு வாட்டி பார்த்தா தான் நம்ம வந்து அதை எப்படி ரெக்டிஃபை பண்ண முடியும், எப்படி சரிப்படுத்த முடியும்ன்றது ஒரு இது. அதனால் அதெல்லாம் பார்த்து இப்போ தெரிஞ்சுக்கிட்டேன் என்ன ஸ்டேட்டஸில் இருக்குது நம்ம திருவள்ளூர் ஜிஹெச்னு. அது வந்து எப்படி மேம்படுத்துறதுன்றதை பார்க்குறேன். இந்த மருத்துவமனையில் வாக்களித்த மக்களுக்கு அனைவருக்கும் நன்றி. ஆல்ரெடி நான் எல்லாத்தையுமே ஒரு ஊராக சென்று சொல்லணும்னு முடிவு பண்ணியிருக்கேன். அது வந்து இந்த அடுத்த வாரத்தில் கண்டிப்பாக நம்ம செயல்படுவோம். பிரச்சாரத்தின் போது நிறைய ஊரில் வந்து எனக்கு வச்ச முதல் கம்ப்ளைண்ட் இல்லை, கோரிக்கை வந்து நிறைய பேர் ஹாஸ்பிட்டல் போனால் மெட்ராஸ்க்கு அனுப்புகிறாங்க, இங்கேருந்து மெட்ராஸ்க்கு அனுப்புகிறாங்கன்னு சொன்னாங்க. அதுக்காக தான் மெயினாக முதல்ல இந்த ஹாஸ்பிட்டலுக்கு வந்தேன். நானும் ஒரு மருத்துவர், அதனால் இந்த ஹாஸ்பிட்டலில் வந்து என்னென்னலாம் இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு அதை சரி செய்யறதுக்காக தான் வந்திருக்கோம். இது வந்து எல்லா டாக்டர்ஸ் எல்லாம் சேர்ந்து தான் பண்ண முடியும். அது மாதிரி சேர்ந்து இந்த ஹாஸ்பிட்டல் எப்படி மேம்படுத்தணும் அப்படின்றத பார்க்கணும். ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பண்ணணும். அதுக்காக தான் மாதத்தில் ஒரு நாள் நான் 24 hours டியூட்டி பண்ணலான்னு இருக்கேன். ஆனால் ரொட்டீன் இதை வந்து டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன். நீண்ட நாட்கள் அது மருத்துவமனை போதுமான மருத்துவர்கள் இல்லைன்னு ஒரு குற்றச்சாட்டு. மருத்துவர்கள் இல்லை, அது வந்து அதை சரி பண்ணுறதுக்கு தான் டீன் சார்கிட்ட பேசியிருக்கேன். அதை எப்படி மேம்படுத்தணும், நிறைய நியூரோ சர்ஜரி டிபார்ட்மெண்ட் இல்லை, அப்புறம் அந்த மாதிரி கார்டியோதொராசிக் டிபார்ட்மெண்ட் இல்லை, அந்த ஆஞ்சியோபிளாஸ்டி டிபார்ட்மெண்ட் இல்லை. அந்த 3 டிபார்ட்மெண்ட்டை நல்லா டெவலப் பண்ணாலே இந்த ஹாஸ்பிட்டல் வந்து இந்த மாவட்டத்தில் எல்லா தேவையானதை சரி பண்ணுற அளவுக்கு இருக்குது. சார் இப்போ எல்லாமே தலைவருடைய டிஸ்கஸ் பண்ணி பண்ணும். சார் இப்போ மாசத்துல ஒரு நாள் இங்க வந்து ஜிஹெச் ஒர்க் பண்ண போறோம்னு சொல்றீங்க, அது பண்ண போறீங்களா எப்படி சார்? அது மாசத்துல ஒரு நாள் நான் ஒர்க் பண்ணல, ஆதரவு கொடுக்குறேன், அவ்வளவுதான். ஏன்னா ரொட்டீன் ப்ரோட்டோகால், ரொட்டீன் இதை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. மக்களுக்கு வந்து என்ன கஷ்டப்படுறாங்க ஃப்ரம் தி கேட், முதல்ல கதவுல இருந்து உள்ள வார்டுக்கு போற வரைக்கும் அவங்க என்னெல்லாம் கஷ்டப்படுறாங்க, ஒரு செக்யூரிட்டி பார்க்கணும், ஹவுஸ் கீப்பிங் பார்க்கணும், டாய்லெட் பார்க்கணும், டாக்டர்ஸ் எப்படி ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாங்க, ஒழுங்காக அவங்கள ஷிஃப்ட் பண்ணுறாங்களா, எமர்ஜென்சி ஹாஸ்பிட்டல் ஆப்ரேஷன் பண்ணாங்களா, அதெல்லாம் பார்த்து சரி பண்ணணும்னு நினைக்கிறேன். அவங்களுடைய ரொட்டீன் ப்ரோட்டோகால் நம்ம டிஸ்டர்ப் பண்ண மாட்டோம். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.